ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ICP அகாடமி. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு எஸ்கலேட்டட் டேரிஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். எஸ்கலேட்டட் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எங்கே ஒரு நாமினல் டேரிஃப் வந்து அந்த மேனுஃபேக்சர்டு குட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது அந்த ரா மெட்டீரியலோடதோ இன்புட்டோடதோ விட லெஸராக இருந்து அந்த இன்புட்டோட ரா மெட்டீரியலோட டாரிஃப் வந்து ஹையராக இருந்ததுன்னு சொன்னால் இங்கே இந்த எஸ்கலேட்டட் டாரிஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது பயன்படுது. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஆடட் செயின் மெத்தடில் போகும்போது அந்த ப்ராடக்டோட டாரிஃபை காட்டிலும் அதோட இன்புட் அண்ட் ரா மெட்டீரியலோட டேரிஃபை விட அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த எஸ்கலேட்டட் டேரிஃப்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அயர்ன் ஓருக்கு 4% இருக்கும், அதே ஸ்டீல் பைப்புக்கு பார்த்திங்கன்னா 12% டேரிஃப் இருக்கும். இது வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கிறதுக்காக இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், இங்கேருந்து இறக்குமதி செய்கிற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கிற ஒரு திட்டமாக செயல்படுது. அப்போது என்ன ஆகும், டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து வர்த்தகத்தை சரிப்படுத்த முடியுமான்னு பார்க்குறது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸை ஜாஸ்தியான ஒரு டேரிஃப் இல்லாமல் அதை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதுதான் எஸ்கலேட்டட் டேரிஃப்னு சொல்கிறோம். அடுத்தது ப்ரொஹிபிட்டிவ் டேரிஃப். ப்ரொஹிபிட்டிவ் டேரிஃப் அப்படிங்கிறது இறக்குமதியை டோட்டலாக வந்து நிறுத்துறதுக்கு டேரிஃபை போட்டால் அதுக்கு பேர் ப்ரொஹிபிட்டிவ் டேரிஃப். அப்போது அவ்வளோ ஹையாக இருக்கும் அந்த டேரிஃபு. ஸோ அதனால் என்ன ஆகும், எங்கேருந்தும் இறக்குமதி அந்த பொருள் செய்யப்பட முடியாத வகையில் இருக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரொஹிபிட்டிவ் டேரிஃப். அடுத்தது இம்போர்ட் சப்சிடிஸ். இம்போர்ட் சப்சிடிஸ் அப்படிங்கிறது சில நாடுகளில் செயல்படுது. ஒரு பொருளுக்கு ஒரு யூனிட்டுக்கோ அல்லது ஒரு பர்சன்டேஜ் அந்த வேல்யூக்கோ வந்து ஒரு நெகட்டிவ் இம்போர்ட் டேரிஃப் கொடுப்பாங்க. அதாவது சப்சிடின்னா அதுக்கு ஒரு சலுகை கொடுத்து அந்த இம்போர்ட்டை இறக்குமதியை பயன்படுத்திக்குவாங்க. அதுக்கு பேர் தான் இம்போர்ட் சப்சிடிஸ். அடுத்தது டேரிஃப் அஸ் ரெஸ்பான்ஸ் டு ட்ரேட் டிசார்ஷன்ஸ்னு பார்க்குறோம். சில இடத்துல வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதிங்கிற அயல் நாட்டு ட்ரேட் ப்ராக்டிசஸ் என்ன ஆகும்னா ஒரு நியாயமற்ற முறையில் நடக்கும். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய இதே பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய நிலைமையை வந்து சீர்குலைக்க பார்ப்பாங்க. இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸை வந்து எந்த கண்ட்ரி அதை வந்து வாங்குதோ அவங்களுடைய ட்ரேடை வந்து டோட்டலாக அப்செட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ட்ரிகர் ப்ரைஸ் மெக்கானிசம்ங்கிற மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி அந்த டிசார்ஷனுக்கு நிறைய டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி அப்போது ஃபாரின் பொருள் நிறைய இங்கே வந்து டம்ப் ஆகிறத தடுக்கிறது டேரிஃப் அஸ் ரெஸ்பான்ஸ் டு ட்ரேட் டிசார்ஷன் சொல்கிறோம். அடுத்தது ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ். ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான டேரிஃப் திட்டம். கவர்மெண்ட் வந்து ஃபாரின்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் வந்து இங்கே கிடைக்கிற பொருளை காட்டிலும் விலை கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும், அங்கேருந்து நிறையா பொருள் இங்கே வந்து தேக்கமாக ஆகிடும், இங்கே குப்பையாக தேங்கி கிடக்கும். அப்போ அது வந்து சில சமயம் கண்டினியூஸாக நடக்கலாம், இல்லை சீசனலாக நடக்கலாம், இல்லை சைக்கிளிக்கலாக நடக்கலாம். பட் அந்த டம்பிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகிடும்னா இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸை பாதிக்கக்கூடும். அவங்களுடைய மார்க்கெட்டை சிதைச்சு அந்த ஃபாரின் மார்க்கெட் இங்கே ஒரு மொனாபலி பொசிஷனை என்ஜாய் பண்ணுற
மாதிரி ஆகிடும். அதனால் அந்த எக்ஸ்போர்ட் பையரை ஒரு ஃபேவர் பண்ணாதபடிக்கு டெலிபரேட்டாக அவங்க அந்த பணத்தை வந்து டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸுக்கு தொந்தரவு பண்ணாத வகையில் இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டம்பிங் அப்படிங்கிறது ஒரு முறையற்ற ஒரு வியாபார வணிக முறைன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை அதை பயமுறுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆன்டி டம்பிங் மெத்தடை, இந்த குவிக்கிற ஒரு மெத்தடை வந்து கவர்மெண்ட் திட்டமிட்டு அதை நிறுத்தணும். அப்படின்னா தான் இங்கே வந்து அடிஷ்னலாக நம்ம எந்த கண்ட்ரி அதை வந்து இறக்குமதி செய்யுதோ அவங்களுடைய பொருள் வந்து வியாபாரமாகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போது டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே ரொம்பவும் பாதுகாக்கப்பட்டு அதுக்கான பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இதை நடக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, 2017 ஜனவரியில் இந்தியா வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்து ஸ்டீல் ப்ராடக்ட்டுக்கோ, கலர் கோட்டட் ப்ரீ பெயிண்டட் ஸ்டீல் ப்ராடக்ட்டுக்கோ சைனாலேருந்து யூரோப்பியன்லேருந்து வர்றதுக்கு 6 மாதத்துக்கு வந்து ஒரு ரேட்டு கொடுத்து ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து, நேபாளிலேருந்து ஜூட் ப்ராடக்ட்ஸுக்கும் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து கவுண்டர் வேலிங் டியூட்டிஸ். கவுண்டர் வேலிங் டியூட்டிஸுங்கிறது ஆர்டிஃபிஷியலாக ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு லோ ப்ரைஸை சார்ஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் சப்சிடிஸை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் கொடுக்குற கன்செஷனை என்ஜாய் பண்ணுறது ஹோம் கண்ட்ரியில், எந்த கண்ட்ரி அதை வந்து இறக்குமதி செய்தோ அந்த கண்ட்ரியில் இவங்க அதை ஒரு சலுகையை எதிர்பார்த்து அதை எதிர்கொண்டு அதை வந்து பயன் உள்ள வகையில் மாற்றிக்கிறது. அப்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஒரு பொருளில் இல்லைன்னு சொன்னாலும் அந்த கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால அந்த ஃபாரின் ஃபர்ம் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் அந்த பொருளுக்காக ஒரு ஏற்றுமதியாளரோ மாறாமல் இருக்க சப்சிடி ஒரு ஜெனரேஷன் பண்ணி ஃப்ரீ ட்ரேட் அலோகேஷன் ஆகும். இந்த மாதிரி இடத்துல ஒரு கவுண்டர் வேலிங் டியூட்டிஸ்ன்னு போட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அந்த சப்சிடைஸையும் வாங்கிட்டு அந்த ஒரு மார்க்கெட் ஓரியன்டிங் ப்ரைஸை இல்லாமல் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை இங்கே வந்து சிதைக்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி இல்லாமல் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கவுண்டர் வேலிங் டியூட்டிஸை போடுவாங்க. 2016 எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வந்து கோல்டு ஜுவல்லரி இம்போர்ட் மேலே 12.5% வந்து கவுண்டர் வேலிங் டியூட்டிஸ் போட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கோல்டு ஜுவல்லரியோட பிஸ்னஸ் இதாகக்கூடாது, அடிப்படக்கூடாதுங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் டியூட்டிஸ் அண்ட் டேரிஃப்ஸ் நம்ம வந்து ஃபாரின் ட்ரேடில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த டேரிஃப்னால் என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடு நடக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. அப்போது அதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா, ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி பொருளை ஏற்றுமதி செய்யவோ அல்லது இறக்குமதி செய்யவோ வால்யூமை டிக்ரீஸ் பண்ணும், அந்த குவான்டிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உதவக்கூடியதாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய வணிகம் வந்து தடைப்படாத வகையில், வர்சன் ஆகாத வகையில் இம்போர்ட்டிங் எந்த நாடு வந்து அதை இறக்குமதி செய்தோ அதுக்கு ஒரு டேரிஃபை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி இம்போர்ட்டட் குட்ஸு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த டேரிஃப்ஸ் வந்து அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பயனாளர்கள், கன்சியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள வந்து இந்த பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் தடை செய்கிற விதமாக இருக்குது. அப்போது இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் வரக்கூடிய லாஸை வந்து இந்த டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் வந்து அந்த கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் வரக்கூடிய நஷ்டங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பொருளுக்கு அதிக ப்ரைஸை கொடுத்து நிறையா ட்ரேடு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதை தடுக்க முடியும். அதனால் அவங்க வந்து வேணுங்கிற அளவுக்கு மட்டும் இறக்குமதி செஞ்சுட்டு அந்த பொருளை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நிலைமை உண்டாக்க முடியும். அதே மாதிரி டேரிஃபுங்கிறது ஒரு கன்சம்ஷனை பயன்படுத்துகிறதையும் அந்த ப்ரொடக்ஷனையும் நம்ம ஊர்லேயே நடக்கிற பொருளுடைய சப்சிடியையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உள்நாட்டு வாணிபத்தை வந்து அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு வெல்பீயிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த டேரிஃப் இருக்கிறதுனால அவங்களுடைய வாணிபம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுது. இந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டொமஸ்டிக் மார்க்கெட்டில்
ப்ரொடியூசருக்கு ஒரு சர்ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ ட்ரேடில் ஒரு ஹையர் ப்ரைஸை சார்ஜ் பண்ணி ஃபாரின் காம்படிஷனை ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த டேரிஃப்னால். அடுத்தது ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸுக்கும் நிறைய புது ஃபர்ம்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கும் நிறைய ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த டேரிஃபை நம்ம போடுறதுனால, கவர்மெண்ட் போடுறதுனால கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜுக்கு மேலே கண்ட்ரீஸ் வந்து ஒரு வியாபாரத்தினால அதிகப்படியான நன்மைகளை, அதிகப்படியான கெயின்ஸை வந்து அடையிறது தடுக்கப்படுது. அப்போ டேரிஃப் வந்து எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷனை டிஸ்கரேஜ் பண்ணுது. மற்ற உலகத்தின் மற்ற பாகத்திலிருந்து இன்எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஹோம் கண்ட்ரியில் இருக்கிறதே என்கரேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ரெவென்யூ, எந்த நாடு அதை பொருளை வந்து இறக்குமதி பண்ணுதோ அதுக்கு கவர்மெண்ட் ரெவென்யூ அதிகமாக வருது டோட்டல் டேரிஃப்னால். இதெல்லாம் வந்து நம்ம எஃபெக்ட் ஆஃப் டேரிஃப்னு பார்க்குறோம். இந்த ரீசண்டாக ட்ரேட் லிபரலைசேஷன் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிசி மெஷர்ஸோ இல்லை நெகட்டிவ் ரிடக்ஷனோ இந்த WTO வழியாக பைலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னால் நமக்கு வந்து டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் டூல், அதாவது ஒரு பாதுகாப்பு சாதனமாக அமைஞ்சதில் கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தது. கரண்ட்டாக வந்து ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரேட் பேரியராக இருக்கிறத விட நான் டேரிஃப் மெஷர்ஸை தான் ஜாஸ்தியாக போட்டு பாதுகாக்கிறாங்க. நான் டேரிஃப் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் மெத்தடாலஜின்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. டேரிஃப் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ஆஃப்செட்டாக இருந்தால் கூட இது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது நான் டேரிஃப் மெஷர். ஸோ நம்ம அடுத்தது நான் டேரிஃப் மெஷர்ஸ்னால் என்னங்கிறத பார்க்குறோம். டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் பேரியர், அதாவது கண்ணுக்கு தெரிந்த ஒரு தடையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த இறக்குமதியோட பொருளுடைய விலையை அதிகரிக்க தான் பார்க்குது. ஆனால் நான் டேரிஃப் மெத்தட் அப்படிங்கிறது, மெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து ப்ராமினன்ஸ் கொடுக்குது. டேரிஃப் பேரியர் மாதிரி இல்லாமல் இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஹிடனாக இருக்குது, இல்லைனா இன்விசிபிள் மெஷர்னு சொல்லலாம். ஃப்ரீ ட்ரேடில் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி இருக்குது. நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது பாலிசி மேட்டர்ஸு. கஸ்டம்ஸ் டேரிஃப் மாதிரி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் குட்ஸில் வந்து குவான்டிட்டிஸ் எத்தனை அளவு ட்ரேட் ஆகுது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விலை, இதில் அதுக்கு ஒரு எக்கனாமிக் எஃபெக்டை ஏற்படுத்துது. நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது எல்லா மெத்தடாலஜியும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுடைய கண்டிஷன், பாலிசிஸு, ரெகுலேஷனு, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷனு இது எல்லாத்தையும் உதவக்கூடியதாகவும் இருக்குது, உள்ளடக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ இந்த NTMs அப்படிங்கிற நான் டேரிஃப் மெஷர்ஸுங்கிறது சட்டத்தின்படி கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு ரெக்குயர்மெண்ட்டாகவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாகவும் இருக்குது. இதை செட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்மெண்ட்டு. எக்ஸ்போர்ட்டுக்கும் சரி, இம்போர்ட்டுக்கும் சரி, இல்லது டிரான்சிட் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி ஒன்று வாங்கி அதை இன்னொரு கண்ட்ரிக்கு விற்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணி அதன்படி செயல்பட வைக்குது. அப்போ இந்த NTMs அப்படிங்கிறது நான் டேரிஃப் மெஷருங்கிறது நான் டேரிஃப் பேரியருங்கிறதும் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. நான் டேரிஃப் பேரியர் வேறு, நான் டேரிஃப் மெஷர்ஸுங்கிறது வேறு. நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் டேரிஃப் பேரியர்லேருந்து வித்தியாசப்படுது. நான் டேரிஃப் பேரியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிமினேட்டரி மெஷர்ஸ். இங்கே வந்து அது நான் டேரிஃப் மெஷரோட சப்செட்டாக தான் பேரியர்ஸை பார்க்குறோம். அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ட்ரேடர்ஸை ஃபேவர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. நான் டேரிஃப் மெஷர்ஸுங்கிறது ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே அடங்கின ஒரு மெஷர்ஸாக பார்க்குறோம். மெஷர்ஸ்னால் ஒரு வழிமுறையாக பார்க்குறோம் நம்ம. அப்போது WTO அக்ரிமெண்ட் படி நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் அலோவ் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேடுங்கிற அக்ரிமெண்ட்லேயும் சானிட்டரி அண்ட் சைட்டோ சானிட்டரி மெஷர்ஸுங்கிற அக்ரிமெண்ட் ரெண்டுமே வந்து உருகுவே ரவுண்டில்
பேசி கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது நான் டாரிஃப் பேரியர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரேட் ரூல்ஸையும் நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ஊக்குவிக்கிறதும் ஃபாரின் காம்படிஷனை குறைச்சி அதனுடைய செலவில் இதை இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நான் டாரிஃப் பேரியர்ஸ் அப்படிங்கிறது சில சமயத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், சில சமயத்தில் இம்பாசிபிளாகவும் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு வித்தியாசத்தை பார்க்குறது லெஜிட்டிமேட்டாக. நான் டாரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறத எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்குறோம்.